திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவிலில் மறைந்துள்ள மர்மங்கள். மர்மம், அதிசயம், ஆச்சரியம் இது போன்ற வார்த்தைகளை கேட்கும் போதே நமக்குள் சிலிர்ப்பூட்டுகிற ஒருவித உணர்வு ஏற்படும். எப்படி, எதனால், ஏன் அப்படிங்கறக்கு விடை கிடைக்கவில்லை என்றால் அது மர்மம்தான். அப்படித்தான் இன்று நாம் பல மர்மங்கள் நிறைந்த ஒரு கோவிலை பற்றி பார்க்க உள்ளோம். நம் இந்தியாவில் ஆச்சரியமூட்டும் விசித்திரமான மர்மம் நிறைந்த பல கோவில்கள் இருக்கின்றது. அப்படி ஆச்சரியமூட்டும் அதிசயங்கள் பொதிந்துள்ள கோயில்களில் ஒன்றுதான் திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி கோவிலும். தினமும் சாமியை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து போற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மர்மம் நிறைந்துள்ளது என்றால் அனைவரையும் வியப்படைய செய்யக்கூடிய விஷயம்தான். நம்மை ஆச்சரியமூட்டுகின்ற மர்மங்கள் என்னென்ன என்பதை இப்போது இந்த வீடியோ மூலமாக தெரிந்து கொள்வோம். ஆந்திராவில் சித்தூர் மாவட்டம் திருமலை மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் இந்தியாவின் கட்டிட கலாச்சாரம் மற்றும் மிக சிறந்த சிற்பங்களுக்கும் எடுத்துக்காட்டாக உள்ள கோவில்களில் இதுவும் ஒன்று. இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல வந்து என்ன வேண்டினாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. பக்தர்களோட வேண்டுதல் நிறைவேறியதும் நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். அதில் ஒன்று தங்களுடைய தலைமுடியை காணிக்கையா வழங்குகிறது. இந்த கோவிலை தவிர வேறு எந்த விஷ்ணு பகவான் கோவில்களிலும் முடி காணிக்கை தரப்படுவது இல்லைன்னும் சொல்றாங்க. அதனால இங்க இருக்கிற மூலவர் சிலை முருகனுடையது. முருகப்பெருமானுடைய கோவிலில் மட்டும்தான் முடி காணிக்கை தருவாங்க. ஆனா அதை பெருமாள் சிலை வழிபாடா மாத்திட்டாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமாவே இருக்கு. இங்கு இருக்கிற மூலவர் ஏழுமலையான் சிலையில் உண்மையான முடி இருக்கிறதா சொல்றாங்க. இந்த முடி எப்பவும் சிக்கல் இல்லாம மென்மையா இருக்கும்னும் மூலவருடைய பின்பகுதியில் அதுவாக வளர்ந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க. இதுவும் இன்று வரை மர்மமாகவே இருந்து வருகிறது. அடுத்ததாக, மூலவரை கருவறைக்கு வெளியே இருந்து தரிசனம் செய்தவங்களுக்கு கடவுள் கருவறையோட நடுவில் இருந்து தரிசனம் தர மாதிரிதான் காட்சியளிப்பார். ஆனால் கருவறைக்கு உள்ள சென்று வெளியில் வந்து பார்த்தால் சுவாமி கொஞ்சம் விலகி வலது புறம் இருந்து தரிசனம் தர மாதிரியான தோற்றம் இருக்குமாம். அது எப்படி ஒரே நேரத்துல ஒருத்தருக்கு நடுவுல இருக்கிற மாதிரியும் இன்னொருத்தருக்கு வலது புறம் விலகி இருக்கிற மாதிரியும் சுவாமி காட்சி தருவார் அப்படிங்கிற கேள்விக்கு யாராலையும் விளக்கம் சொல்ல முடியல. சிலர் அத மாய தோற்றம்னு சொல்றாங்க. இன்னும் இவர் அது கடவுளோட மகிமைன்னு சொல்றாங்க. கோவில் கருவறைக்குள்ள ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் எரியும். இந்த விளக்குக்கு என்னை யாருமே ஊத்துறது இல்லை, ஏன் திரிகூட போடுறது இல்லையாம். ஆனாலும் தீபம் 24 மணி நேரமும் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. இது எப்படி அணையாமல் எரியுதுன்னு யாருக்கும் தெரியல. இவ்வளவு ஏன்? இது எந்த காலத்திலிருந்து எரிஞ்சிட்டு இருக்கு, யார் இதை ஏத்தி வச்சதுங்கிற விபரமும் இல்ல. இங்க இதுவும் ஒரு மர்மம்தான். இந்த வெங்கடேஸ்வர சுவாமி சிலை மகாலட்சுமியின் அம்சத்தையும் கொண்டிருப்பதாக கூறுகின்றனர். ஒரே சிலையில் சுவாமியும் அம்பாளும் காட்சி தருவதாக சொல்றாங்க. அதனாலேயே திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அலங்காரம் செய்யும் போது ஆண் பெண் என இரு அலங்காரங்களும் நடக்குமாம். அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது இன்று வரை மர்மமாக உள்ளது. வெங்கடேஸ்வர சாமியின் சிலை மிகவும் உயிரோட்டத்துடன் இருக்குமாம். உண்மையிலேயே விஷ்ணு பகவான் அமர்ந்திருப்பது மாதிரியே காட்சி அளிக்குமாம். இந்த சிலைக்கு வியர்வை வரதுதான் அடுத்த மர்மம். சொன்னா நம்புங்க, 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் சிலையில இருக்காம். கோவில் கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்தில் இருக்கிறதால சுத்திலும் குளிர்ந்த காற்று வீசுது. சிலைக்கு தினமும் அபிஷேகம்னு சொல்லப்படுற புனித நீராடலும் செய்யப்படுது. இருந்தாலும் சுவாமியோட முகத்துல வேர்த்துக்கிட்டே இருக்கிறதா சொல்றாங்க. இந்த வியர்வையை பீதாம்பரம்னு சொல்லப்படுற ஒரு வகை பட்டு துணியால தான் துடைப்பாங்களாம். இதுக்குன்னு தனியா ஒரு அர்ச்சகரே இருக்கிறாரு. அது மாதிரியே ஏழுமலையான் சிலையோட பின்புறம் எப்பவுமே ஈரம் கசிந்துகிட்டே இருக்குமாம். கூடவே தண்ணீரும் ஊறியபடியே இருக்குமாம். எதனால அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடைக்கல. கோயிலுக்குள்ள இருக்கிற அர்ச்சகர்கள் அந்த இடத்தை ஈரமில்லாம வச்சிக்கிறத ஒரு வேலையா வச்சிருக்கிறாங்களாம். வெங்கடாஜலபதி சிலைக்கு பின்னால் உள்ள சுவரில் காதை வச்சு கேட்டால் கடலோட அலை சத்தம் கேட்குமாம். இதை பெருமாள் பார்க்கடலில் இருக்கிறது மாதிரியான ஒரு அமைப்புன்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு மர்மம்தான். இதய தெய்வீக சக்தி என்றும் சொல்லலாம். பச்சை கற்பூரம், சாதாரண கற்பூரம்னு எந்த வகை கற்பூரமா இருந்தாலும் அதை ஒரு கல்லுல தொடர்ந்து வச்சிட்டு வந்தோம்னாலோ இல்ல அதோட காத்து பட்டுக்கிட்டே இருந்தாலோ அந்த கல்லுல விரிசலோ பிளவோ உண்டாகும் என்பது அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட உண்மை. நம்ம வெங்கடாஜலபதி மூலவர் சிலை மீது பச்சை கற்பூரம் தொடர்ந்து 365 நாளும் பூசப்பட்டு வருது.
ஆனால் இன்னக்கு வரைக்கும் பெருமாள் சிலையில் ஒரு விரிசலோ பிளவோ இல்லை. ஏன் சின்னதா ஒரு கீறல் கூட இல்லாமல் தான் இருக்கு. இது எப்படி சாத்தியம்கிறது அறிவியலையே குழப்பக்கூடிய ஒரு மர்மமா இருந்து வருகிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பகவான் திரு உருவ சிலைக்கு சந்தன காப்பு நடத்துறாங்க. சந்தனம் பூசி அபிஷேகம் செஞ்சதும் சுவாமியோட மார்பில் லட்சுமி தேவியோட உருவம் தோன்றுவதாக சொல்றாங்க. இந்த கோவில்ல இருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல இருந்து தான் பெருமாளுக்கு சாத்தப்படுற பூ, அபிஷேக பால், நெய், மோர், தயிர், துளசி இலைகள் எல்லாமே கொண்டு வரப்படுது. அந்த கிராமமே பெருமாளுக்காக மட்டுமே வேலை செய்றாங்க. அந்த கிராமத்தோட பெயர் என்னன்னு வெளியுலகத்துக்கு சொல்லாம ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. அங்க வெளியாட்கள் யாரையும் அனுமதிக்க மாட்டாங்களாம். கோவில் அர்ச்சகர்களுக்கு மட்டும்தான் பெருமாளுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு இங்க அனுமதி இருக்காம். பெருமாளுக்கு சாத்தப்பட்ட பூக்களை மறுநாள் காலை கோயில் பின்பக்கத்தில் இருக்கிற நீரோடையில போட்டு விடுவார்கள். அப்படி கொற்ற பூக்கள்ல ஒன்னு கூட வழியில எந்த இடத்திலும் தேங்காமல் அங்க இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஏர்பேடு என்கிற கிராமத்துக்கிட்டு போய் மொத்தமாக தேங்கி நிற்குமாம். எதனால இப்படி நடக்குதுன்னு கேள்விக்கு பதில் இதுவரைக்கும் யாராலும் சொல்ல முடியல. ஏழுமலையான் வாரத்துல 4 நாள் அம்பாளாகவும் 2 நாள் விஷ்ணுவாகவும் 1 நாள் சிவனாவும் கருதி பூஜை செஞ்சிட்டு வந்திருக்காங்க. திருப்பதி கோவிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல சிலாதோரணம்ங்கிற அபூர்வ வகை பாறைகள் இருக்கு. உலகத்திலேயே இந்த பாறை இங்க மட்டும்தான் இருக்கு. இந்த பாறைகளுடன் வயது 250 கோடி வருடங்கள்னு தொல்லியல் ஆய்வுகள் சொல்லுது. ஏழுமலையானுடைய திருவுருவமும் இந்த பாறைகளும் ஒரே விதமாகத்தான் இருக்காம். எந்த கருங்கல் சிலைகள்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சிற்பியோட ஒளிபட்ட இடம் தெரியும். உலோக சிலை என்று எடுத்துக்கொண்டால் உலோகம் உருக்கி வார்த்த அச்சு தெரியும். ஏழுமலையானோட திருவருச் சிலையில் அப்படி எந்த அடையாளமும் இல்ல. அதோட எந்த கருங்கல் சிலையை எடுத்துட்டாலும் சொரப்பா இருக்கும். ஆனால் ஏழுமலையான் திருமேனியில நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாம் மெருகு போட்ட மாதிரி பளபளன்னு இருக்கு. இதனால நம்ம பெருமாளை சுயம்புவா உருவானவர்னு சொல்றாங்க. ஏழுமலையனோட அபிஷேகத்துக்கு ஸ்பெயினிலிருந்து குங்குமப்பூ, நேபாளிலிருந்து கஸ்தூரி, சைனாவிலிருந்து புனுகு, பாரிஸிலிருந்து வாசனை திரவியங்கள்னு உயர்ந்த பொருட்களை வரவழைக்கிறார்கள். இதையெல்லாம் தங்க தாம்பாளத்தில் வைத்து சந்தனத்துடன் சேர்த்து கரைத்து தயார் செய்து 51 வட்டில்ல பால் அபிஷேகம் செய்றாங்க. அபிஷேகம் முடிந்ததும் கஸ்தூரி சாத்தி புனுகு தடவுறாங்க. காலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் இந்த அபிஷேகம் நடக்கும். இதுக்கு மட்டும் நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக செலவு செய்றாங்க. சீனாவிலிருந்து சீனசூடம், அகில், சந்தனம், அம்பர், தக்கோலம், லவங்கம், குங்குமம், தமாலம், நெரியாசம் போன்ற வாசனை பொருட்கள் ஏழுமலையான் கோயிலுக்காக வரவழைக்கப்படுது. சிவபெருமானுக்கு உகந்ததாக சொல்லப்படுகிற வில்வ இலையை இங்க பெருமாளுடைய அர்ச்சனைக்கு பயன்படுத்துறாங்க. வெள்ளிக்கிழமைகள்லையும் மார்கழி மாதங்களிலும் பெருமாளுக்கு வில்வ அர்ச்சனை செய்றாங்க. எந்த ஒரு சாத்வீகமான சாந்தமான தெய்வத்தோட திருவுருவ சிலையிலையும் கையில ஒரு ஆயுதமாச்சும் இருக்கும். ஆனா ஏழுமலையானோட திருவுருவ சிலையில எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. இவர் நிராயுதபாணி. அதனாலதான் தமிழ் இலக்கியங்கள்ல ஏழுமலையான வெறுங்கை வேடன் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. ஏழுமலையானோட அபிஷேக நீர் குழாய் மூலம் புஷ்கரணியில கலக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. அதனால இது ரொம்ப புனிதமான நீர். இங்கு குளிச்சிட்டு நீரில் நின்னபடியே 2 கைகளாலையும் தண்ணீரை எடுத்து திரும்ப குளத்திலேயே விற்றணும். இது ரொம்ப விசேஷ வழிபாடா இங்க கடைபிடிக்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அதிகாலை அபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு விசேஷ சாத்து முறை நடக்குமாம். வடகலை சம்பிரதாயத்தில் இருக்கிற வேங்கடமென பெற்றங்கிற பாசுரம் தனியன்களும் இடம்பெறுமாம். இந்த சாத்து முறையப்ப பூ, வஸ்திரம் எதுவும் இல்லாம ஏழுமலையான் திருமேனியா இருப்பாராம். திருமலை திருக்கோவிலில் 1180 கல்வெட்டுகள் இருக்கு. இதுல 236 கல்வெட்டுகள் பல்லவ சோழ பாண்டியர் காலத்தை சேர்ந்தது. 169 கல்வெட்டுகள் சாளுவ வம்சத்தை சேர்ந்தது. 229 கல்வெட்டுகள் கிருஷ்ணதேவராயர் காலத்தை சேர்ந்தது. 251 கல்வெட்டுகள் அச்சுதராயர் காலத்தையும் சேர்ந்தது. 147 சதாசிவராயர் காலத்தையும் 135 கொண்டை வீடு அரசர் காலத்தையும் சேர்ந்த கல்வெட்டுகள். நந்திவர்ம பல்லவர் ஆட்சி செய்த கிபி 830ஆம் ஆண்டு தொடங்கி 1909ஆம் ஆண்டு வரைக்குமான காலகட்டங்களில் இந்த கல்வெட்டுகள் பதிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டுகளில் 50 கல்வெட்டுகள் மட்டும்தான் தெலுங்கு மொழி மற்றும் கன்னடம் மொழியில் உள்ளது.
மீதம் இருக்கிற 1130 கல்வெட்டுகளும் தமிழ் மொழியில்தான் செதுக்கப்பட்டுள்ளது. இறைவனுக்கு மொழி முக்கியமில்லை. இறைவன் மீதான நம்பிக்கையும் ஆழ்ந்த பக்தியும் தான் முக்கியம். இதை எடுத்துக்காட்டும் விதமாக நம் ஏழுமலையானை காண மொழி, நாடு, இனம் தாண்டி அனைவரும் வந்து தரிசனம் செய்றாங்க. என்னதான் மர்மங்கள் நிறைந்திருந்தாலும் அத்தனையும் ஏழுமலையானுடைய மகிமையே தவிர வேறு எதுவுமில்லை. அதனால்தான் இன்று வரை அந்த ஏழுமலையானை தரிசிக்க வரும் கூட்டம் அதிகரித்து கொண்டே உள்ளது. அந்த ஏழுமலையானின் அருள் அனைவருக்கும் கிடைக்க ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்வோம். ஓம் வெங்கடேஸ்வராய நம. கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.